திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வேலை வாங்கி தருவதாக 80 லட்சம் ரூபாயை ஒருவர் மோசடி செய்ததாக பகீர் புகார் எழுந்துள்ளது. தலா 10 லட்சம் ரூபாய் என 8 பேரிடம் 80 லட்சம் ரூபாயை சுருட்டிக் கொண்டு போலி பணியாணை கொடுத்து ஏமாற்றியவர் சிக்குவாரா? தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கு உட்பட்ட கச்சேரி தளவாய்புரத்தைச் சேர்ந்தவர் பிரவீன். இவர் ஒட்டப்பிடாரம் பகுதியைச் சேர்ந்த சுமார் 8 நபர்களிடம் திருச்செந்தூர் கோவிலுக்கு சொந்தமான இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் அரசு வேலை வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பி ஒட்டப்பிடாரம் பகுதியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி 10 லட்சம் ரூபாய் பிரவீனிடம் கொடுத்து தனக்கு வேலை பெற்றுத்தர கோரியுள்ளார். அதேபோல் மேலும் 7 பேர் தலா 10 லட்சம் ரூபாய் பிரவீனிடம் கொடுத்துள்ளனர். பணத்தை பெற்றுக்கொண்ட பிரவீன் விரைவில் தங்களுக்கு வேலை கிடைத்துவிடும் என உறுதியளித்துள்ளார். ஆனால் 4-5 மாதங்கள் ஆகியும் வேலை கிடைக்காததால் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவ்வப்போது வேலை குறித்து முத்துப்பாண்டி கேட்டு வந்துள்ளார். திடீரென முத்துப்பாண்டி உட்பட 8 பேரையும் அழைத்து 8 பேருக்கும் திருச்செந்தூர் கோயிலில் உள்ள அறநிலையத்துறை அலுவலகத்தில் வேலை கிடைத்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் 8 பேருக்கும் அறநிலையத்துறை சார்பில் பணியாற்றுவதற்கான பணி ஆணையையும் கொடுத்துள்ளார். மேலும் அரசு அடையாள அட்டையையும் கொடுத்துள்ளார். முத்துப்பாண்டி தனக்கு வேலை கிடைத்து விட்டதாக நம்பி வேலைக்கான கடிதம் மற்றும் அடையாள அட்டையோடு திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்றுள்ளார். அப்போது அரசு தரப்பில் இருந்து எந்த வேலைக்கும் ஆள் போடவில்லை என்றும் இந்த கடிதம் போலியானது, அடையாள அட்டையும் போலியானது என கோயில் நிர்வாகம் தரப்பிலிருந்து கூறியதாக தெரிகிறது. இதனையடுத்து ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த முத்துப்பாண்டி உடனடியாக பிரவீனிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததோடு போன் இணைப்பையும் துண்டித்துள்ளார். இதனையடுத்து தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்த முத்துப்பாண்டி உட்பட 8 பேரும் தனித்தனியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்ததோடு தாங்கள் கொடுத்த 80 லட்சம் ரூபாயை மீட்டுத் தரும்படி அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்செந்தூர் இந்து அறநிலையத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 8 பேரிடம் ஆளுக்கு 10 லட்சம் பணத்தை ஏமாற்றி மோசடி செய்திருக்கிறார். அவர் மோசடி செய்வதற்கு அவர் அங்குள்ள திருச்செந்தூர் அதிகாரியினுடைய கோயில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் கையொப்பம் போட்ட போலி வேலை வாய்ப்பு கடிதத்தையும் வழங்கியிருக்கிறார். அந்த கடிதம் கிடைத்த பின்பு இவர்கள் வேலைக்காக போய் அங்கு அலுவலகத்திடம் கொடுத்த போது அவர்கள் இது போலி கடிதம் என கூறியிருக்கிறார்கள். அதன் பின்பு அங்குள்ள காவல்துறையினரும் விசாரணை செய்திருக்கிறார்கள். இவர்கள் அப்பாவிகள் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள். அந்த கடிதத்தை காவல்துறை அதிகாரியிடம் கொடுத்தும் அந்த பிரவீன் மீது தற்பொழுது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அவர் போர்ஜரியாக டாக்குமெண்ட் தயாரித்து அரசு இந்து கோவிலிலே வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியிருக்கிறார். எனவே அதை கண்டித்து இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் புகார் மனு கொடுத்திருக்கிறோம். அறநிலையத்துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி ஒட்டப்பிடாரம் நபர் ஒருவர் உள்ளூர் இளைஞர்களிடம் 80 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.